A man income is increased by rupees 1200 and at the same time the rate of tax to be paid is reduced from 12% to 10%. He now pay the same amount of tax before. What is his increased income? If 20% of his income is exempted from tax in the both cases. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவரோட இன்கம் வந்து 1200 rupees இன்க்ரீஸ் ஆகுது, அவர் டாக்ஸ் 12% கட்டுறாரு, இப்போ அது 10% ஆகுது, 2% ரெடியூஸ் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ரூபாய் டாக்ஸ் கட்டினாங்களோ அதே ரூபாய் தான் இப்பவும் டாக்ஸ் கட்டுறாங்க. இதுல டோட்டல் இன்கம்ல 20% டாக்ஸ் கிடையாது. அப்படின்னா அவங்களோட நியூ இன்கம் என்ன கேட்கறாங்க. ஓகேங்களா, இது எப்படி செய்யலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவரோட இன்கம் 100% வச்சிருங்க. இந்த 100%ல 20% டாக்ஸ் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிற 80% தான் டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா, இந்த 80%க்கு 12% டாக்ஸ் கட்டணும். அப்ப டாக்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் 80%க்கு 12%, இதுல 10% பாத்தீங்கன்னா 8, சோ 1% 0.8, டோட்டல் 12% எவ்வளவு வரும்னா 9.6% டாக்ஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நியூ இன்கம். நியூ இன்கம் அதே மாதிரி தான், இதோட 200 rupees அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 20% டாக்ஸ் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிற நியூ இன்கம்ல 80% அவங்க டாக்ஸ் கட்டணும். ஸோ ஆனா 10% தான் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. ஓகேங்களா, இந்த 80%ல 10% எவ்வளவு பாத்தீங்கன்னா 8% டாக்ஸபிள் அமௌண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கட்டினாங்களோ அதே தான் இப்பவும் கட்டுறாங்க. எதனாலனா 200 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 200 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு 80% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த 1200 rupeesல 10% 120, 20% பாத்தீங்கன்னா 240, மைனஸ் பண்றீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 960 தான் 80% அமௌண்ட். அந்த 80% அமௌண்ட்டுக்கு 10% டாக்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 96 rupees வரும். ஓகேங்களா, இந்த 96 rupees வந்து இந்த டோட்டல் 8% டாக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான். ஓகேங்களா, அப்போ 1.6% தான் அந்த 96 rupeesனா டோட்டல் இன்கம் 100க்கு எவ்வளவு? இது 1 டைம்ஸ் இருக்கும் 1.6, இது வந்து 60 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டோட்டல் எவ்வளவு வரும்? 60 into 100, 6000 ஓல்டு இன்கம். அவங்க கேட்கறது நியூ இன்கம். நியூ இன்கம் வந்து 1200 அதிகம், ஸோ 7200 rupees நியூ இன்கமா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.